ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி இன்ட்ராடே ஷார்ட் ஸ்ட்ராங்கிள், அதாவது ரீசெண்ட் டேஸாக மார்க்கெட்டில் ஒரு வால்டிலிட்டி வந்து ரொம்ப பெருசாக இல்லை. நீங்கள் வால்டிலிட்டி விக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பெருசாக வால்டிலிட்டி இல்லாதனால நான் என்ன முடிவு பண்ணேன்னா, ப்ரீமியமே கிடையாது ஆப்ஷனில், ஓகேங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்ட்ராடேயில் எட்ஜ் இல்லாமல் நம்ம ஸ்ட்ராங்கிளாக எடுத்து ட்ரை பண்ணலான்ட்டு இந்த 2 வாரம் பண்ணோம். ஓகே, ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். ஸோ 9:45 10 மணிக்கு நம்ம என்ட்ரி ஆகிறோன்னா 3:10க்குலாம் வெளியே வந்துடுவோம். ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வந்து உங்களுக்கு லாஸ் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்காது. ஏன்னா நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து தான் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் ஒரு பெருசாக வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல்லான ஒரு விஷயத்தை ப்ராஃபிட்டோட க்ரீக்கை வச்சு அனலைஸ் பண்ணி உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். எஸ், இங்கே நம்ம நான் லோ வால்டிலிட்டியில் என்ன பண்ணுறேன் அதை நான் சொல்லியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஆப்ஷனில் ப்ரீமியம் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கிள் பண்ணியிருக்கோம். ஸோ 2 சைடுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா விற்றுருக்கோம். அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு இதுக்கு மொத்தமாகவே நான் வந்து என்ன மாதிரி செல் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஒரு 9:50 10 மணிக்கு ஆப்ஷனை பார்ப்பேன். ஸோ 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா ₹25 ப்ரீமியம் எங்கே இருக்கோ ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம செல் பண்ணுறோம். அண்ட் குறிப்பாக இன்னொரு விஷயம், இது நான் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் சேல் பண்ணுறேன். ஏன்னா அங்கே தான் ப்ரீமியம் இருக்குது. கரண்ட் வீக்கில் சுத்தமாக இல்லாதனால நம்ம எடுக்கலை. ஸோ ₹25 ஆப்ஷன் இருக்க காலையும் போட்டே நம்ம விற்றுருக்கோம். விற்றுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எதை பேஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக மார்னிங் வந்து நான் பார்க்கும்போது ஒரு 9:45க்கு பார்த்தீங்கன்னா 17,800 கிட்டே இருந்தது. ஸோ 17,800ன்னு சொல்லும்போது நான் 2 சைடுமே ஈக்குவலாக இருக்கிற ஒரு ப்ரீமியத்தை எடுத்தேன். ஸோ ₹24 ₹23 இருக்கிற ப்ரீமியம் எடுத்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கால் சைடில் 1850 கால் ஆப்ஷனும் அண்ட் புட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 17,550 புட் ஆப்ஷனும் அவைலபிளாக இருந்தது. அதில் போய்ட்டு நான் தீட்டா மட்டும் செக் பண்ணேன். ஓகே, இன்றைக்கி ஃபுல்லாக டே இந்த மார்க்கெட்டு இதே இடம் நின்றுச்சுன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தேன். இந்த ஒரு கால் ஆப்ஷனில் கிட்டத்தட்ட ₹5.39, ஓகேங்களா. ஸோ இது 50 ஆள் நம்ம பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ₹300 வச்சுக்கலாம், ஓகேங்களா. ரவுண்டாக வந்து ஒரு ₹6 வைக்கும்போது ஒரு ₹300 வந்து நமக்கு இதில் கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அண்ட் சேம் டைம் புட்லேயே நான் பார்க்கும்போது 5.70 இருந்தது. ஒரு ₹300 ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீமியத்தை ஒதுக்கி தருது அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஸோ 2த்தையுமே நம்ம செல் பண்ணோம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு மொமெண்டம் இல்லை. நீங்கள் இந்த லாஸ்ட் ஒரு 2 வாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாலட்டிலிட்டி விக்ஸ்ன்னு சொல்கிற விதம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஏறலை, ஓகேங்களா. இறங்கியிருக்கு பட் ஏறலை. ஆனால் இன்ட்ராடேல வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பைக் எதுவுமே இல்லை. ஸோ ஓப்பன் ஆச்சுன்னா 1% மேலே கீழே ஏறுதே தவிர்த்து மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு ஆசிலேஷனாக நம்ம வாலட்டிலிட்டியில் எடுத்துக்க முடியாது. அதனால் நமக்கு ஆப்ஷன் செல்லிங்கில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, வித்தவுட் ஹெட்ஜ் மாதிரி கூட எடுக்கலாம், ஓகேங்களா. இது எப்போ நமக்கு பிரச்சனை ஆகும்னா, ஏதாவது ஒரு நியூஸோ நான் ஃபெட் ஈவெண்ட் இருக்கனால நம்ம இன்ட்ராடேலே க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் ஒரு 10 நாள் நம்ம பண்ணியிருந்தோம்னா 10 நாளுமே இன்ட்ராடேல க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, வாட் எவர் இட் இஸ், ஓகேங்களா. ப்ராஃபிட் ₹600 ₹700 வருதோ, இது ₹700 நம்ம சொல்லும் போது சிம்பிளாக உங்களுக்கு தெரியலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 90,000. ஸோ 90,000க்கு கிட்டத்தட்ட 753ன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 0.75% மேலே, ஓகேங்களா. ஸோ இது எனக்கு வந்து நான் 3 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் எண்ட் ஆஃப் த டே வச்சுருந்தேன்னா இது எனக்கு 900 கிட்ட வந்திருக்கும். ஏன்னா நல்ல ஒரு டிகே கிடச்சிது அதுக்கப்புறம். பட் எனக்கு ஒரு ஃபியராக இருந்தது, எங்கள் மார்க்கெட் ரொம்ப ஷார்ட் கவர் ஆகிட போகுது. ஏன்னா பேங்க் நிஃப்டி ரொம்ப ஷார்ட் கவர் ஆச்சு. ஸோ நிஃப்டி ஷார்ட் கவர் ஆகிடுமோன்னு ஒரு பயத்தில் இந்த ஒரு லாட்டை நம்ம என்ன பண்ணிட்டோம், குவிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். இது வெறுமனே வந்து பார்த்திங்கன்னா தீட்டாவை கேப்சர் பண்ணுற விதம் தாங்க, ஓகேங்களா. இங்கே நம்ம டெல்டாவெலாம் ஃபோக்கஸ் பண்ணல. ₹25 ஆப்ஷனை நம்ம விற்றோம். அது எங்கே போச்சு, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு மெல்ட் ஆகி நமக்கு ப்ராஃபிட்டாக தான் வந்திருந்தது, ஓகேங்களா. ஸோ இங்கே நம்ம வித்தவுட் ஹெட்ஜின்னு நம்ம சொல்லியிருந்தது என்னென்னா, இங்கே ஆல்ரெடி நமக்கு ப்ரீமியமே இல்லை மார்க்கெட்டில், ஓகேங்களா. அதனால் நமக்கு வித்தவுட் ஹெட்ஜ் எடுக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால் ட்ரேட் வந்து ஒழுங்காக பண்ண முடியும். இது வந்து ரிஸ்க்குள்ளாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இது நான் எங்கே ஸ்டாப் லாஸ் வைப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ₹25 தான் நான் விற்கிறேன், ஓகேங்களா. 2 சைடுமே ₹25 விற்கும்போது எனக்கு மோஸ்ட்லி என்ன ஆயிருக்கு, ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ₹36 வரையும் போச்சுன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. போன வாரத்தில் ஒரு நாள். இன்னொன்று வந்து என்ன ஆயிருக்குன்னா, இங்கேருந்து இது ₹11 போகும்போது இங்கேருந்து இங்கே ஒரு ₹10 வந்து இறங்கிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ₹25 விற்றது ₹15 ஆகியும் ₹25 அந்த ₹36 போகும்போது எனக்கு வந்து பெருசாலாம் தெரியல. இப்போ ₹50 தான் லாஸு, ஓகேங்களா. எனக்கு பெருசாலாம் வந்து நமக்கு தெரியல. இது எப்போ எனக்கு பெருசாக லாஸ் வரும்னா, இங்கே இருக்கிறது நியராக வந்து அர்த்த மணிக்கு போகும்போதும் இது டீப் ஓடிஎம்மாக போகும்போது மட்டும்தான் நமக்கு லாஸ் பெருசாக தெரியும். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, ₹25 இருந்ததுன்னா அது டபுள் ஆச்சுன்னா வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து வச்சுருப்பேன். ஏன்னா இங்கே நம்ம 25 50 கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 25 வந்து 50 மாறும்போது ஆக்சுவலாக வந்து எக்ஸ்பைரியே வச்சுருந்தா அது வந்து உங்களுக்கு 0 லாஸ்
தான். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீப் ஓடிஎம்மாக இருக்கிறது 0 ஆகாது. ஓகேங்களா? இது 50 ரூபா போகும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது 15 ரூபா, இந்த 25 ரூபா இருக்கிற ஆப்ஷன் எங்கே வந்திருக்கும் கேட்டிங்கன்னா 8 ரூபாய்க்கு வந்திருக்கும் கண்டிப்பாக. 8 ரூபாய்க்கு வந்திருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? 6லேருந்து 7 ரூபா வந்ததுன்னா ஸோ அந்த 6 ரூபாவில் நம்ம அங்கே குவிட் பண்ணிட்டு வந்தால் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா லாஸ் தான் உங்கள் ட்ரேடுக்கு வரும். ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ்லாம் கிடையாது. ஸோ ஸ்ட்ராங்கில் நீங்கள் லோ வால்டிலிட்டியில் நம்ம இப்படி பண்ணும்போது நல்லபடியான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அன்றைக்கி டேலே உங்களுக்கான ரிசல்ட் தெரிஞ்சிடும். கேரி ஃபார்வர்ட் பண்ண தேவையில்லை. இங்கே ஒரே ஒரு விஷயம், இந்த ஐவி இல்லைனா இந்த பூதம் வந்து எப்போ பூதாகரமாக வெடிக்குதோ அப்போ தான் இங்கே பிரச்சனை. அது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் இல்லைனா ஸ்ட்ராடல் கூட பண்ணலாம். ஸ்ட்ராடல் ரொம்ப ரேஞ்ச் குறுகியது, ஏன்னா அகெயின் வந்து ப்ரீமியம் இல்லாததுனால. பட் இங்கே நம்ம ஸ்ட்ராங்கிள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விதம் தான். 25ன்றது நீங்கள் 30 கூட வச்சுக்கலாம், தப்பே இல்லை. கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாக கிடைக்கும், ப்ராஃபிட் நிறைய கிடைக்கும். பட் லாட்டை நிறைய போகும்போது நம்ம இதே மாதிரி கூட செட்டப் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக இல்லைனா என்ன பண்ணலாம் இந்த லோ விக்ஸில் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போட்டிருந்தோம். ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.